திரு செங்கோட்டையன் அவர்களே அப்படித்தான் சொன்னார். வந்து ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் விலகி தாவேக்காக வர போறாங்கன்னாரு. அது பெருசா நடக்கல அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ மன்னன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மன்னன் அவர்கள் சொன்னதுனால அவர் வந்து முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் அப்படி யாரும் நம்ம வரப்போறதில்ல. மதுரையில கட்சியில் இருக்கக்கூடியவங்க வரலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மன்னனுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்ல. அவர் வந்து ஒரு அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் பிரபலமான ஒரு முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு நபர் தான். ஸோ அவர் எந்த அளவுக்கு அங்கே கட்சிக்கு ஏடிஎம்கே துணை இருக்கிறாருங்கிறத பார்க்கணும். அவர் வந்து ஏடிஎம்கேல சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல பேர் வரணும்னு நினைப்பாரு. ஏன்னா ஒரு ஃபியூச்சர் அங்கே வரணும். ஏன்னா ஏற்கனவே ஏடிஎம்கேல செல்லூர் ராஜு ஒரு பக்கம், ராஜன் செல்லப்பா ஒரு பக்கம், ஆர்பி உதயகுமார் ஒரு பக்கம்னு ஒரு 3 பேர் அங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பெரிய ஒற்றுமை இல்லாட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது இல்லை. இது ஏன் ஏரியா, இது உன் ஏரியா, அது அவங்கள பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்போ திரு மன்னன் அடுத்து அங்கே எமர்ஜ் ஆகும்போது அது எப்படி வருங்கிற பார்க்க இன்னைக்கு திரு செல்லூர் ராஜு அவரோட தான் வந்து இணைஞ்சு சேர்ந்துருக்கிறாங்க. அது எப்படி ஃபியூச்சர் வருதுன்னு பார்க்கணும். திமுகலேருந்து நிறைய பேர் கொண்டு வந்தாருன்னா அது வந்து அதிமுகவுக்கு ஒரு பலமாக மாறும். அதிமுக தலைமையை அவர் கவனிக்கும். பரவாயில்ல, ஒரு பேச்சா மட்டும் இல்லாமல் செயலாகவும் இருக்கிறாரு. ஸோ வந்து அவர் வந்து நிறைய டிஎம்கே டீஸ்டெபிலைஸ் பண்ணி இங்கே ஏடிபி கொண்டு வராருன்னு அதிமுக கவனிக்கும். அது வந்து நடக்குதா அப்படிங்கிறத வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச்.